ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை மாஸ்டர் இஸ் மை காட் எபிசோட் 2 தான். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து நிறைய வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் ஆளு காட்டுக்கு வந்திருக்கான். அந்த பில்லை உருவாக்குறதுக்கு சில பல இன்கிரீடியன்ட் வேணும். முக்கியமா பிளான்டேகா அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த மெடிசினல் ஹெர்பை ஆளு கண்டுபிடிக்கணும். அங்க அதை தேடி தான் ஆளு வந்திருப்பான். முன்னாடி ஒரு பெரியவரும், என்ன தம்பி இந்த பக்கம் மெடிசினல் ஹெர்பா, சரி பெரியவர் இருக்காரு அவர்கிட்ட ஏதாச்சும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மவுண்டனுக்கான அந்த லொகேஷன் அது ஆளு கேக்குறான். ஆனா அந்த ஆளு மூக்க நோண்டின்னு, தம்பி நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியலப்பா. யோ, பிளான்டேகா அப்படின்னு ஒரு பிளான்ட்டை தேடி நான் வந்திருக்கையா தம்பி, எனக்கு கேட்கல. ஏதோ ஒரு பர்சனோட காரை நீ திருட போறியா? இதை கேட்டோடனே பயங்கரமா ஆளுக்கு கடுப்பாவும், ஐயோ பிளான்டேகாவை பத்தி நான் கேட்டேன், அது எங்க இருக்கும், அது உனக்கு தெரியுமா இல்ல தெரியாதா, அதை சொல்லிட்டு போயேன். அங்க இப்படி ஏதோ கேட்டக்கப்புறம் தான் அந்த பர்சனும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான், தம்பி தம்பி அதுக்கு நீங்க இப்படி கோவமாக வேணாம். ஒரு 200 மீட்டர் அப்படியே நீங்க ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி வந்து உங்களுக்கு தெரியும். அப்படியே நீங்க போனீங்கன்னா நீங்க தேடுற அந்த மவுண்டன் வந்து இருக்கும். அங்கதான் நீங்க தேடுற விஷயம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ இப்பயாச்சும் நீ சொன்னியே, ரொம்ப நன்றி. இவன் ஏதோ ஒன்றை கேட்டான், நானும் ஏதோ ஒன்றை சொல்லிட்டேன் இப்படின்னு அந்த ஆளு ஏதோ ஒன்றை சொல்லி விட்டுருக்கான். ஆனா அந்த இடத்துல தான் அது இருக்கான்னு கேட்டா அதான் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம யாங்குக்கு பயங்கரமா அங்க மூச்சு வாங்குது. ஆமா, அந்த ஆளு சொன்ன இடத்துக்கு வந்தனா இல்லையா, கிட்டத்தட்ட 5 ஹவரா நடக்கிறேன். ஆனா அந்த மாதிரி எந்த விஷயமும் எனக்கு தெரியவே இல்லை. அந்த ஆளை நம்பி வந்தேன் பாத்தியா, என்ன சொல்லணும். அங்க திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் அங்க கேட்கும். நம்மளும் என்னது அப்படின்னு பாக்குறான். பார்த்தா ஒரு பெரிய பைத்தானும் அங்க சின்னதா ஒரு கியூட்டான கிரியேச்சரை மொத்தமா முழுங்கலான்னு வரும். அதுவும் என்னன்னு தெரியல, பீக்கா பீக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடும். அட இது என்னப்பா பிகேச்சுலாம் நம்ம முன்னாடி வருது அப்படின்னு நம்மால ரொம்ப ஆச்சரியமா வரும். அது நம்மால தாக்குற மாதிரி வருமா? எப்படியும் அந்த இடத்துல டாச் பண்ணி தப்பிக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸ் ஆகுது, அது ஒன்னும் நம்மள தாக்கவல்ல, அந்த குட்டி கிரியேச்சரை தான் தாக்க போகுதுன்னு. அந்த கிரியேச்சரும் எப்படியோ அந்த பைத்தானோட அட்டாக்ல இருந்து அங்க தப்பிக்கும். ஆனா அந்த பைத்தான் விடுற மாதிரி இல்ல, அதோட வாழை வச்சு பயங்கரமா தாக்குது. இதனால அந்த குட்டி கிரியேச்சரும் பயங்கர தூரமா போய் விழும். அவ்வளவுதான், அதோட கதையை முடிய போகுது அப்படின்னு ஆளு யோசிப்பான். அதுவும் நம்ம ஹீரோ பார்த்து பீக்க பீ அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கும். அது பாக்குற அந்த பார்வையிலேயே நம்ம ஆளுக்கு தெரியுது, காப்பாத்துங்க அப்படின்னு அது கேக்குது. ஆனா இந்த இயற்கையில யாரால சர்வே பண்ண முடியுமோ அவங்களால தான் வாழ முடியும். அதனால காப்பாத்தணுமா அப்படின்னு தான் யோசிக்கிறான். அது வேற ரொம்ப கியூட்டா கண்ணை வச்சுக்கின்னு ஒரு மாதிரி பார்க்கும். இந்த மாதிரி இது கியூட்டாவும் அடாரபிளாவும் இருக்கும் போது என்னால எப்படி அப்படியே விட முடியும்? அதே மாதிரி இப்பதான் எனக்கு ஒரு பயங்கரமான பாடியும் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. அதை நான் இதுங்க மேலேயும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அந்த பைத்தானும் அதோட வாயை வச்சு லபக்குன்னு அங்க முழுங்கலான்னு வரும். ஆனா நம்மால வேகமா ஓடி வந்துட்டு எப்படியும் அங்க காப்பாத்தவும் செய்யறான். அங்க இதனால அந்த பைத்தானுக்கு கடுப்பாவும் பயங்கர வேகமா திரும்பவும் கடிக்க வரும். அது மேல ஆளு ஒரு கிக் அடிக்கிறான். ஆனா அப்பயும் அது விடாம போன வாட்டி அந்த குட்டி கிரியேச்சரை வாழை வச்சு தாக்குற மாதிரி திரும்ப அது தாக்க வரும். என்ன திரும்பவும் அதே ட்ரிக் நீ பயன்படுத்த போறியா? இந்த மாதிரி ட்ரிக்குகள்லாம் நான் ஏமாற வாய்ப்பே இல்ல. அங்க வாழை பிடிக்கும் போதே ஆளு யோசிக்கிறான், இந்த பாம்பு வழக்கத்தை விட ரொம்ப பெருசா இருக்கு. அதே மாதிரி இது ஒன்னும் ஒரு ஆர்டினரியான பாம்பாவும் எனக்கு தெரியல. சரி ஏதோ ஒண்ணு மூச்சை விட்டலாம் இப்படின்னு ஆளு தூக்கி அடிக்கிறான். அதுவும் ரொம்ப தூரம் போய் விழும். அங்க பெரியவருக்கு புரியல, ஆமா அந்த இடத்துல என்னாச்சு, எதுக்காக இந்த அளவுக்கு சவுண்டா இருக்கு அப்படின்னு தான் பாப்பாரு. அங்க அவ்வளவுதான், அந்த பாம்போட கதையும் முடியுது. அங்க பிக்காச்சுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதுவும் பிக்காச்சு பிக்கப்பின்னு சொல்லும். அட உண்மையிலே அதாங்க சொல்லுது, வேணும்னா நான் அப்படியே போட்டு வரேன் பாருங்க. அது வேற நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த காட்டுறேன் காட்டுறேன் அப்படின்னு அங்க சொல்லும். அதுவும் தொடர்ந்து கையாட்டிக்கினே இருக்கனால லைட்டா நம்மளுக்கு புரியுது. அப்பனா என்ன, நீ என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ற அதானே? அதுக்கேத்த மாதிரியே அதுவும் மண்டையாட்ட. அவ்வளவுதான், நம்ம யாங்க போக ஆரம்பிக்கிறான். போகும்போதே நம்மாலும் எனக்கு தேவையான விஷயம் வந்து இதுக்கு புரிஞ்சிருக்கோ, சம்ஹவ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. ஃபைனலி அந்த இடத்துக்கு வர அந்த இடத்துல ஏகப்பட்ட மெடிசினல் பிளான்ட் இருக்கும். அங்க மலைக்கு மேல 2 பிளான்ட் இருக்கும். அதுதான் ஆளு தேடி வந்த அந்த இதுவும். ஆனா என்ன ஒண்ணு, அது மேல இருக்கா, இதனால ஏறி போற மாதிரி இருக்கும். இப்பதான் எனக்கு புரியுது எதனால இங்க பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்குன்னு. ஏன்னா இந்த அளவுக்கு ப்ரெஷியஸான அருபெல்லாம் இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு பெரிய பாம்பெல்லாம் இருக்கிறது ஆர்டினரியான விஷயம் தான். மேல வந்தவுடனே நம்மால தேடி வந்த அந்த பிளான்டேகோ அதுவும் அங்க இருக்கு. ஆனா பக்கத்திலேயே ப்ளூ கலர்ல வித்தியாசமா இன்னொன்னும் அங்க இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரியல. காடும் அந்த சிம்பிள் வழியா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கிராஸ் இருக்கு, அது ரொம்ப ஒரு ரேரான பிளான்ட். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, சீக்கிரம் அதை நீ கலெக்ட் பண்ணிக்கோ. ஏன்னா அதனால உன்னோட மாஸ்டரா இருக்கிற என்னோட சோல் அது இன்னமும் ரீஸ்டோர் ஆகும். நம்மளுக்கு புரியல, அவரு சொல்றாருன்னு சொல்லி நம்மளால எடுக்க போறான். ஆனா தன்னால
அதனால அந்த சிம்பிள் அது அப்சர்வ் ஆகுது. ஓ பரவாயில்லப்பா, என்னால இப்படியும் பண்ண முடியுமா? என்கிட்ட இருக்கிற இந்த சிம்பிள் இதை ஒரு இன்வென்டரியாவும் என்னால பயன்படுத்த முடியுமா? இதே மாதிரி ஆளு கீழே வரான். என்னமோ அந்த கிரியேச்சர் அங்கதான் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஆளு யோசிக்கிறான். நல்லா ஊத்து பார்த்தா இந்த கிரியேச்சர் இது ரொம்ப ஒரு நல்ல சோலா இருக்கு. இதால நான் பேசுற விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுக்குன்னு இதை இங்கேயும் விட முடியாது. ஏன்னா இதை இங்கே விட்டா வெளியில இருக்க ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா இதை தாக்கி இதை கொல்லவும் வாய்ப்பு இருக்கு. அதனால என் கூடயே இதை வச்சுக்கினா இது சேஃபாவும் இருக்கும். ஏய் மிங்க், நீ என்ன என் கூட வரியா? ஏன்னா இந்த இடத்த பத்தி சொல்ல வேணாம், இங்க எல்லா இடமும் ஆபத்தா தான் இருக்கு. அப்படி என் கூட இந்தனா பிரச்சனையே இருக்காது. நம்ம ஆளு வேற ஒரு டோன்ல அங்க சொல்லுவானா, இதை பார்த்தோன்னே அதுவும் ரைச்சு அப்படின்னு பயங்கரமா கத்தும். ஆனா அத்த செகண்டே லாலிபாப்ப கொடுக்க அவ்வளவுதான், அது அப்படியே மயங்கி போய் சந்தோஷமா வச்சுக்கும். இப்படிதான் அந்த குட்டி கிரியேச்சருக்கும் நம்ம ஹீரோக்கும் அங்க ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கும். இதுக்கப்புறம் அங்க கிடைச்ச ஹர்பு ஏகப்பட்ட இன்கிரீடியன்ட் அதெல்லாம் வச்சு ஆளு கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அல்கெமிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி விஷயத்த கிரியேட் பண்ணும்போது ஃபர்னஸ் அதை வச்சுதான் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா பாத்திரத்தை வச்சு கிரியேட் பண்றது அது சரியான விஷயமானு எனக்கு தெரியல. இருந்தாலும் கரெக்டா வரணும் ஒரு நம்பிக்கை தான். இந்த டைம்ல யாரோ ஒருத்தங்க டோரை தட்ட அந்த சைடு நம்மால யாருன்னு பார்க்க வரான். ஆனா ஆளுக்கு தெரியாது இந்த டைம்ல அவன் வச்ச விஷயமும் அப்படியே கருக ஆரம்பிக்குதுன்னு. அங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த லிங்கு அந்த பொண்ணுதான். ஹலோ, உன்னை பார்க்கணும் நான் வந்திருக்கேன். என்ன அப்படி மூஞ்ச வச்சுன்னு இருக்க? சரி சொல்லு, என்ன விஷயம் உனக்கு? என்னப்பா, ஒரு பியூட்டிஃபுல்லான பொண்ணு பர்சனலி உன்னை பார்க்கணும்னு உன் வீட்டுக்கு வந்திருக்கா. இப்போ நீ எப்படியா பேசுவ? உனக்கு மேனர்னு ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? ஆனா நீ பேசுற விதத்திலே எனக்கு தெரியுது நீ உண்மையிலேயே கே தான். சரி அது இருக்கட்டும். யாங்க எதனால இங்க ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது? நீ ஏதாச்சும் கேவலமா குக் பண்ணிருக்கியா என்ன? ஏதோ மாட்டு சாணிய வச்சு சமைக்கிற மாதிரி ஸ்மெல் அடிக்குது. ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு இப்படின்னு ஆளு பயந்து போறான். ஆனா நல்ல வேலை அது ஒன்னும் கருகல. அங்க இதே மாதிரி ஆஃப் பண்ண அந்த பொண்ணு ஒரு மாதிரி மூக்குல கைய வச்சுக்கின்னு, ஆமா என்ன கன்றாவி இது, எதனால இப்படி ஒரு மாதிரி பேடா ஸ்மெல் அடிக்குது? நீ யோசிக்கலாம், ஆனா இது ஒரு பங்கமான பில்லு தெரியுமா? அட என்னப்பா இது, நான் ஏதோ இது கருகி போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அங்க இதே மாதிரி பில்லு அவங்க ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் கையில எடுத்து பாக்குறான். இது உண்மையிலேயே அந்த ஃபார்ம்லயும் அதே கலர்லயும் தான் இருக்கு. ஆனா இதோட கலர் அது அதுல மென்ஷன் பண்ணதை விட லைட்டரா இருக்கு. மேபி நான் அல்கெமிஸ்ட் எல்லாம் பயன்படுத்துற அந்த ஃபர்னஸ் அதை நான் பயன்படுத்தல, அதனால தான் இப்படி இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணுப்பா, நான் இதை எப்படியோ கிரியேட் பண்ணிட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம். பெரிய பெரிய இம்மார்டலுக்கு தான் அந்த மாதிரி விஷயம் ஓகேவா இருக்கும். ஆனா இது நம்மள மாதிரி சாதாரணமான ஆளுங்களுக்கு இதுவே ஓகேவான விஷயம் தான். ஃபைனலி நான் இந்த விஷயத்த ரெடி பண்ணிட்டேன். இதை வச்சு என்னால காசும் சம்பாதிக்க முடியும். ஆமா என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக அந்த பாலை பார்த்துக்கின்னு இப்படி அழுவுற? சரி அதை விட இந்த மாதிரி நீ எதுக்காக இங்க வந்தா நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ இங்க வந்திருக்கனா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். ரீசன் இல்லாம என்ன பார்க்க நீ வந்திருக்க மாட்ட. என்ன திரும்பவும் என் கிட்ட இருந்து ஒரு பயங்கர இன்டென்ஸான மசாஜ் வந்து உனக்கு வேணுமா? இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நானும் உன்கிட்ட கேட்கணும், உன்னோட ஃபேமிலி என்ன பிராக்டிஷனர் ஃபேமிலியா என்ன? இந்த சைனீஸ் மெடிசன்ல நான் எதுக்காக இப்படி கேட்கறேன்னா, உன்கிட்ட ஒரு விஷயத்த ரெக்வஸ்டா நான் கேட்கணும். ஒரு சைடு நம்மளும் ஆச்சரியமா இருக்கான். திடீர்னு அவளோட டோனி சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணிருக்கா. அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு வேணும். அது ஒன்றே எனக்கு புரியுது. அப்புறம் தான் அவ கை வச்சு சொல்லுவான், இங்க பாரு என் முகத்துல ஆக்னே வந்திருக்கு, எனக்கு என்ன பண்ணும் தெரியல, உன்னால அதை மறைய வைக்க முடியுமா? இந்த முகத்தோட நான் ஸ்கூலுக்கு போனா என்னை பத்தி எல்லாருமே என்ன யோசிப்பாங்களோ? ஆக்னேவா? நானும் யோசிச்சேன் யாரு மேல இந்த விஷயத்த பயன்படுத்தலான்னு. ஆடு தன்னால மாட்டி இருக்கும் போது அது மேலேயே பயன்படுத்திட வேண்டியதா? ஆமா என்னடா ஆச்சு, எதுக்காக நீ ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுன்னு இருக்க? அப்பனா இப்படி சொல்லாத, அதாவது ஏதோ வியடா நீ பிளான போட்டிருக்கேன்னு. என்னால அந்த விஷயத்த சரி பண்ண முடியும், அதுக்கு தான் இந்த பில் வந்திருக்கு. பில்லு ஸ்பெஷலா என்னோட கிராண்ட்பாவோட பிரிஸ்கிரிப்ஷன் அதை வச்சு நான் தயாரிச்ச ஒரு பில்லு. இந்த மாதிரி ஒரு பில்லு இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. இதை ஒண்டி ட்ரை பண்ணுனா உன்னோட ஆக்னே அதுவும் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆமா யாங்கு நீ என்ன பைத்தியமா? அதுல ஸ்மெல்லே ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லியான விஷயத்த எப்படி என்னால முழுங்க முடியும்னு யோசிக்கிறேன். என்னமா ஆச்சு? என்னோட மெடிசினல் ஸ்கில்ல பத்தி மறந்துட்டியா என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னு நீயே பார்த்திருப்ப. சரி இப்போ இதால் தான் என்னால குணமாக முடியும்னா அதையும் நான் பண்ண தயாரா தான் இருக்கேன். ஆனா
என்ன ஒண்ணு அது ஒரு மாதிரி ஸ்மெல்லியா இருக்கு, நீ எனக்கு ஊட்டி விட முடியுமா? என்ன இவ இப்படி கேக்குறா அப்படின்னு நம்ம ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியமாவறான். அதுக்கேத்த மாதிரி லிங்கவங்க வாயை திறக்க நம்மாலும் அப்படியே ஊட்டி வரான். அங்க முழுங்கினோனே என்னன்னு தெரியல பயங்கரமா ரியாக்ஷன் அவ கொடுப்பான். அட நான் யோசிச்சதை விட இது பல மடங்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இது வாய்க்குள்ள போனோடனே ஸ்மெல்லுன்னு ஒரு விஷயம் அங்க இல்லவே இல்ல. என் பாடி ஃபுல்லா நம்மான மாதிரியும் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்க மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆஹா செம்மையா இருக்கு இது. ஒரு பிள்ளைதாம்மா ஏத்த அதுக்கே என்ன இந்த அளவுக்கு பெருசா நீ ரியாக்ஷனை கொடுக்குற அப்படின்னு தான் நம்ம ஆளோட ரியாக்ஷன் அங்க இருக்கும். இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உண்மையிலேயே அது நல்லா இருக்கு. நம்ம ஹீரோ நல்லா அங்க செக் பண்ணா நீயே கொஞ்சம் உன் முகத்தை பாரு, உன் முகத்துல இந்த அந்த ஆக்னி அது அப்படியே உன் ஸ்கின்னை விட்டு மறைஞ்சு போயிடுச்சு. இதனால நம்மால மிரர் அங்க கொண்டு வர போறான். அங்க மிரர்ல பார்த்தா அவளுக்கே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த பில்லு ஆக்சுவலா அங்க ஒர்க் ஆயிடுச்சு, அங்க ஆக்னி இல்லவே இல்ல. அதனால தேங்க்யூ அப்படின்னு சொல்லின்னு கிஸ் பண்றா. அம்மாளு ரொம்ப வெக்கப்படுறான். ஆமா என்ன நீ பண்ண இருக்க யாங்கு, நான் யோசிக்கல நீ இந்த அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பேன்னு. ஆமா நீ என்ன பண்ண ட்ரை பண்ண இருக்க, அதாவது என்ன செடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றியா என்ன? என்னப்பா உன்னால பேச வேண்டியதான் முடியுமா, உனக்கு ஆக்ஷன் எல்லாம் எடுக்க தெரியாதா என்ன இப்படின்னு அவ ஏத்தி விட உடனே நம்மாலும் அப்படியா நீ சொன்ன விஷயத்துக்காக நீ வருத்தப்பட போற, அட அப்பனா உண்மையிலே இவன் கிஸ் பண்ண போறானோ இப்படின்னு நம்ம யாங் கிட்ட வருவான். அவளும் எதிர்பார்க்கறான் இதுதான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் கிஸ்ஸோ, ஆனா கிட்ட வந்தது ஏதோ கிஸ் பண்ணலாம் இல்ல, நம்மால அந்த பில்ல வந்து கொடுக்கறான். அப்பனா இவன் இன்னும் கிஸ் பண்ணவலையா, இத கொடுக்க தான் வந்தானா என்ன? என்னம்மா ஆக்சுவலா உன்னை கிஸ் பண்ணணும்னு உனக்கு அவ்வளவு விருப்பமா? சரி இந்தா மீதி இருக்க விஷயத்த கொண்டு போ. என்ன ஆக்னே திரும்ப உன்னோட முகத்துல வந்தா இது மூலமா அது திரும்ப மறைஞ்சு போயிடும். எனக்கு தெரியும்டா உனக்கு அந்த மாதிரி விஷயத்த பண்ண அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. அப்படியா சரி அப்பனா நான் பண்ணவா? ஆனா இதை கேட்கிற அவளும் நான் உன்னோட மெடிசனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா நான் யோசிச்ச மாதிரியே நீ ரியலி ஒரு கே தான் நினைக்கிறேன், சரி நான் போயிட்டு வரேன் இப்படின்னு அந்த இடத்த விட்டு வேகமா வெளியில போறான். ஆனா வெளியில போனோனே லிங்கம் யோசிக்கிறான். ஏன் தெரியல அவன் கூட அங்க இருக்கும் போது எனக்கு என்னோட ஹார்ட் எல்லாம் பயங்கரமா ரைஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் அவன் மேல லவ்ல விழுந்துட்டேனா என்ன? இதுக்கப்புறம் நம்மாலு அவனோட டெக்னிக் எல்லாத்தையுமே ஆளு பாக்குறான். உள்ள ஏகப்பட்ட ஸ்க்ரால் ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல டிஃபென்ஸ் அஃபென்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி இதுக்கான ஸ்கில் எல்லாமே அங்க இருக்கு. இது எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரத்துல நான் மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல நான் திடீர்னு பிரச்சனையில மாட்டீங்கன்னா இது கண்டிப்பா உதவியா இருக்கும். ஏன்னா வெறும் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒன்றும் அந்த இடத்துல என்னால ஜெயிக்க முடியாது. மத்த எல்லா விஷயத்தையும் நான் மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சா, சரி தூங்கலாம். ஆனா இதே மாதிரி ட்ரைனிங்க பண்ணா வழக்கத்தை விட என்னால இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாற முடியும். அங்க போன்ல ஏதோ ஒரு மெசேஜ் வரும். பார்த்தா அந்த லின்னு அந்த பொண்ணு தான். நான் எங்க அப்பா கிட்ட நீ உருவாக்குன அந்த பியூட்டி பில்லை பத்தி நான் சொன்னேன். எங்க அம்மா கிட்டே சொன்னேன், அவங்களும் அதை ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கா. எங்க அப்பாவும் இன்னைக்கு டின்னருக்கு வரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ டின்னருக்கு உன்னால வர முடியுமா, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி உன் கூட பேசணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு. வருவல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நம்மால அப்படியே விடுவான்? நெக்ஸ்ட் சீன்ல கார்ல போகும்போதும் அந்த வயசானவரு நம்ம ஹீரோவை பாராட்டுவாரு. யாங் நான் யோசிக்கல, நீங்க ரொம்ப யங்கா இருக்கீங்க, உங்களால அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான பில் எல்லாம் ரெடி பண்ண முடியுது, இது ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயமா இருக்கு யாங். ஆட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபார்முலா வச்சு நான் அதை உருவாக்குனேன் அவ்வளவுதான். இது என் கிராண்ட்பா மூலமா பாஸ் ஆன ஒரு பில்லு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம லின்னை பத்தி தான் ஆளு யோசிக்கிறான். லின்னோட ஃபேமிலி பிசினஸ் நான் யோசிச்சதை விட ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவ இருக்கிற அந்த வீடு அதை பத்தி சொல்லவே வேணாம், அது ஒரு கேசல் மாதிரி இருக்கு. நம்ம யாங்குக்காக ரொம்ப அழகா அவ ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பான். அங்க யாங்க பார்த்தோன்னே என்ன யாங் ரொம்ப லேட்டா நீ வந்திருக்க, நம்மளுக்கு என்ன விஷயம் நாங்க புரியல, அவளும் ஒட்டிக்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட. அப்புறம் தான் ஆளுக்கு ரிலேஸ் ஆகுது, போன வாட்டி பண்ண மாதிரி தான் இதுக்கு பின்னாடியும் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கலாம் அப்படின்னு அங்க தெரியுது. அங்க முன்னாடி ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா ஆளுக்கு நம்ம லிங்க்னா ரொம்ப பிடிக்கும் போல. இதனால நம்ம ஹீரோ அங்க கேக்குறான், ஆமா என்ன விஷயமா, எதுக்காக இப்போ என்ன திரும்ப நீ பயன்படுத்துற? நான் லின்னு ஷாவ் பேவு மத்தவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன சொன்னேன்னா என்னோட லவர் அவன் இன்னைக்கு வரான் அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் யோசிக்கல இந்த யாவ் இந்த பர்சன் இங்க வருவான்னு. ஆளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அதனால இதே மாதிரி என்னோட பேசல உன்னால போக முடியுமா, அப்பதான் அவனை விரட்ட முடியும். அந்த யாவ் அந்த பர்சனும் கிட்ட வந்துட்டு, ஆமா இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, இவனை மாதிரி ஒருத்தன் உன் பக்கத்துல நிக்க தகுதியே இல்ல, இந்த மாதிரி ஒரு பியூரான லூசரு என்னோட
பெட்டரானவன் அப்படின்னு நீ யோசிக்கிறியா என்ன? வாய மூடியா? தேவையில்லாம என் பாய் ஃப்ரெண்டை பத்தி நீ தப்பு தப்பா பேசுற. அங்க நம்ம ஹீரோவும் அதுக்கேத்த மாதிரி நல்லா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவானா? அங்க இதை பார்த்தோன்னே ஆளுக்கு கடுப்பாவுது. அப்போ நீ என்ன இன்டைரக்டா இன்சல்ட் பண்ற, நான்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு இன்னும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. ஜாக்கிரதையாரு, ஏன்னா இந்த யாவ் அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கான். ஆனா அவனோட வேகம் ரொம்ப கம்மியா தான் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தெரியும். அசால்ட்டா ஆளு தப்பிக்கிறான். உன்னால என் அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியுது, பிளாக் பண்ண முடியுது. இப்பதான் எனக்கு புரியுது எதனால லின்னுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு. ஆனா இதுக்கப்புறம் பண்ண போற இந்த அட்டாக்க நீ என்ன பண்றன்னு பாக்கலாம். ஆனா சும்மா நம்மால மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். அதுக்கே மூஞ்சி பேந்து போயிடும். கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? சும்மா தோணன்னு பேசிக்கினே இருக்க. அங்க இதை பாக்குற எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அவங்களுக்கு ஐடியாவே இல்ல நம்ம ஹீரோ எப்படி அங்க பண்ணுவான்னு. ஆமா, என் மேலே நீ தாக்குறியா? நான் யாருன்னு தெரியுமா? என் ஃபேமிலி யாருன்னு தெரியுமா உனக்கு? ஆனா அதுக்குள்ள நம்ம லிங்கோட அப்பாவும் அங்க வர. இதனால அந்த பர்சன் அமைதியாகுறான். நம்ம ஆளுக்கு இதுக்கு முன்னாடி அங்க தெரியும் இவரு மேலதான் இருந்தாரு, மேல இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்தாருன்னு. ஸ்டார்டிங்ல என்ன யோசிச்சனா, இப்படி பண்ற மூலமா அது பிரச்சனையா அமையும் அப்படின்னு யோசிச்சேன். லிங்கோட அப்பாவும் அங்க தடுக்கல, எல்லாத்தையுமே பொறுமையா வாட்ச் பண்ணாரு. அப்பயே எனக்கு தெரிஞ்சது அவரு என்ன டெஸ்ட் பண்றாருன்னு. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்க போறாங்க. ஆனா போகும்போதும் அந்த பர்சனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. இதே மாதிரி அங்க வந்து உட்கார. அந்த இடத்துல நம்ம லிங்கோட அப்பாவும், நீ என்னோட டாட்டருக்கு நிறையவே உதவி பண்ணிருக்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அதனால நான் உன்னை அவுட் சைடரா பார்க்கல, நீ என்னோட டாட்டருக்கு ஒரு நெஃப்யூ மாதிரி. ஒர்க்ல அப்படி ஆக போச்சு. அப்ப ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. எனக்கு டியூட்டி மாதிரி தான், பிரச்சனை இல்ல. நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க தெரியுமா? எங்க ஆக்குற அந்த பில்லை நானும் என்னோட ஒய்ஃபும் அங்க போட்டோம். அது ரொம்ப எஃபெக்டிவாவும் கிரேட்டராவும் இருக்கு. மார்க்கெட்ல உண்டி அதை வித்தனை வச்சுக்கேன், பக்காவா போகும். அங்க இதை கேக்குற அந்த யாவ் அந்த பர்சனுக்கும் அங்க புரியுது. ஆமா, அந்த பில்லை நம்ம போட்டா 5 வயசு கம்மியான மாதிரி இருக்கும்ல, அந்த பில்லை பத்தி இதுக்கு முன்னாடி அவரு பேசினாரு. அந்த பில்லுக்கு பெரிய அளவுல வேற வேல்யூ இருக்கு, ரொம்ப ரேரு அப்படின்னு அவரு சொன்னாரு. உடனே நம்ம ஹீரோவும், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்ல. ஆனா இதை கேட்கிற அந்த யாவ் அந்த பர்சனுக்கு கடுப்பாகுது. ஆமா தம்பி, இந்த மாதிரி உனக்கு தெரியுமா நாங்க எதை பத்தி பேசுறோம்னு? நாங்க பேசுறது அங்க எங்க ஆக்குற அந்த பில்லை பத்தி. அந்த பில்லை ஏதோ ஒரு பிரைவேட் மாஸ்டரு அவரோட சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசனை வச்சு கிரியேட் பண்ணாராம். அந்த மாதிரி விஷயத்த நீ பாத்திருக்க விட மாட்ட. ஆனா அதை பத்தி நீ ரொம்ப கேஷுவலா பேசுற. சைல லின்னும் ஷாவ்பேவும் இதை பார்த்தோன்னே பயங்கரமா சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியும் அந்த பில்லை கிரியேட் பண்ணதே நம்ம ஆளுன்னு. நம்ம யாவும், நீ யாரு என்னன்னு உன்னோட பேக்ரவுண்ட நான் கொஞ்சம் செக் பண்ணேன். நீ ஒரு புவரான ஃபேமிலில இருந்து வந்திருக்க. உங்க அப்பா இதுக்கு முன்னாடி மிலிட்டரியில வேலை செஞ்சிருக்காரு. டியூட்டில அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதுக்கப்புறம் அவரு ஆளையே காணும். அதனால உன் சிஸ்டரும் கிராண்ட் மதரும் உன் மேல டிபெண்டா இருக்காங்க. இப்போ உங்க ஃபேமிலிக்கு காசுக்கே அங்க வழி இல்ல. அதனால ஏதோ பார்ட் டைம் வேலை எல்லாம் பண்ணின்னு நீ ஏதோ சமாளிக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன். உன்ன மாதிரி ஒரு பர்சன் இங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு தகுதியே இல்ல. ஆனா இதை கேக்குற நம்ம லிங்கோட அப்பாவும், போதும் ஸ்டாப் பண்றியா? நீ எதுவுமே தெரியாம பேசின இருக்க. அந்த பில்லை ஒரிஜினலா டெவலப் பண்ணதே இந்த பையன். அப்படி இருக்கும் போது அவனால எதுக்காக இந்த டேபிள்ல உட்காந்து சேமா நம்ம கூட சாப்பிட முடியாது? இதுக்கு மேலேயும் என்னோட நெஃப்யூ பத்தி தப்பாவும் இல்ல ஏதாச்சும் பேசுறதுக்கு நீ ட்ரை பண்ணன்னு வச்சுக்கோயேன், உன் ஃபேமிலிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அது இன்னமும் தான் ஒஸ்ட் ஆயிடும். அங்க இதை கேட்கிற அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அந்த எங்கா மாத்திர அந்த பில்லு அதை கிரியேட் பண்ணது இந்த பர்சனா? இம்பாசிபிள். ஆனா ஏதோ ஒண்ணு உங்களுக்கே தெரியும், லின்னுக்கும் எனக்கும் சின்ன வயசுலயே மேரேஜ் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. உங்க கிராண்ட்பாவோட டிசிஷன் அது, உங்களால முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இதை கேட்கிற லின்னும், அது ஏதோ அறியாத வயசுல டிசைட் பண்ணது, அதெல்லாம் எப்படி ஒத்துக்கிற மாதிரி ஆகும்? அங்கிள் நீங்களாச்சும் ஏதாச்சும் சொல்லுங்களேன். எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுப்பா. ஏன்னா அந்த டைம்ல நான் ஒர்க்குன்னு ரொம்ப ஒர்க்கா இருக்கனால நானும் அதை கண்டுக்கல. அங்க அந்த பொண்ணுங்களும் நம்ம யாங்கு ஏகப்பட்ட மெடிசன்லாம் ஆளு கிரியேட் பண்ணுவான். அதனால ரிச்சா மாறதெல்லாம் அந்த அளவுக்கு டைம்லாம் ஆகாது. அதே மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு நல்ல பேரா இருக்குது, ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதனால ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, 10 வயசுலயே நாங்க டிசைட் பண்ண விஷயம் அது. அதனால கண்டிப்பா நான் தான் அவளை இதுக்கப்புறம் மேரி பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நாங்க மேரிடு மாதிரி. அங்க இப்படி யாவும் அங்க சொல்ல மூஞ்சிலேயே நம்மால ஒரு அடி அடிக்கிறான். அதான் அவளே சொல்றான் அவளுக்கு வில்லிங் இல்லைன்னு. அப்புறம் என்னடா உனக்கு? டேய், நீ பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன். இப்போ என்ஜாய் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். நான் யோசிச்ச மாதிரியே நீ ரொம்ப ஒரு நல்ல நெஃப்யூவா இருக்கப்பா. சரிவா, நம்ம டீலிங்கை பத்தி பேசலாம். இதுக்கப்புறம் அவரு அந்த பில்லோட டீலிங்கை பத்தி அங்க பேசுவாரு.
அந்த பில்லோட ரா மெட்டீரியல் சேல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வந்து பாத்துக்கிறோம். அதே மாதிரி ப்ராஃபிட்டை நம்ம 70-30 அப்படின்னு பிச்சுக்கலாம். என்ன 30 எங்க ஃபேமிலிக்கு, 70 உனக்கு. ஓகே டீல், எனக்கு பிரச்சனை இல்ல. சரி அப்புறம் என்ன, டாக்குமெண்ட்ல ஒரு சைனை போட்டு வேலையை முடிச்சிடலாம். யோசிச்ச மாதிரி இதுல பெரிய அளவுல லாபமும் எனக்கு கிடைக்கும். ஆனா எல்லா விஷயத்தையும் அவங்களே பாத்துக்கிறாங்க. அது போக மணியும் இதுல லாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு இல்லவே இல்ல. அதே மாதிரி லிங்கோட ஃபேமிலிக்கும் என்னோட பியூட்டி பில் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. தம்பி, இந்த சிட்டில நாங்க யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு வீடு எங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கு. நீ இது வரைக்கும் நம்ம லிங்குக்கு நிறைய விஷயங்களை நீ பண்ணிருக்க. அந்த கைண்ட்னஸுக்காக நான் அந்த வீடை உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன், இன்னமும் நீ அந்த ரெண்டட் ஹவுஸ் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்க. அந்த மாதிரி இடத்துல இருந்தா நல்லா இருக்குது. நீ என்னோட வீட்டுல தாராளமா அங்க இருக்கலாம். சரி, நீங்களே சொல்லும் போது நான் கண்டிப்பா இந்த கிராட்டிடியூடையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், இது மூலமா என்னோட வாழ்க்கை அப்படியே மாற போகுது. சோ இப்படி இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோடும் முடியுது. உண்மையை சொன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம ஆளோட வாழ்க்கையே அப்படியே மாறப்போகுது. ஆளோட பிஸ்னஸும் சும்மா பத்திக்கின்னு போக போகுது. அதே மாதிரி புதுசா ஆளுங்களும் வர போறாங்க. ஸோ பார்க்கலாம் நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.